இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லெண்ட் என்னும் காலங்கள் வேத வாக்கியத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி நம்முடைய வாழ்க்கையை ஆய்வு செய்ய அழைக்கிறது என்பதை கடந்த சில தியானங்களிலே உங்களோடு நான் பகிர்ந்து வருகிறேன். வேத வாக்கியங்களை நிராகரிக்கிறவர்கள் எப்படி அதை நிராகரிக்கிறார்கள், எந்த கோணங்களிலெல்லாம் வாழ்க்கையிலே வேதம் தூரமாய் வைக்கப்படுகிறது, அதன் விளைவுகள் என்ன என்பதையும் நாம் கவனித்து வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய கவனத்தில் சதுசேயர் என்கிற ஒரு சமய குழுவினரை நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்த சமய குழுக்கள் நிறைய பேர் அந்த நாட்களிலே இருந்தார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், ஏரோதியர்கள், இன்னும் எசேனியர்கள், இவர்களை தவிர ஆசாரியர், லேவியர் போன்ற இந்த குழுக்களெல்லாம், நியாயசாஸ்திரிகள் போன்ற மக்கள் எல்லாம் அந்த நாட்களிலே இருந்ததாக திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். அதில் இந்த சதுசேயர்கள் தான் இயேசுவின் காலத்தில் மிகவும் செல்வாக்கு உடையவர்களாயும் சமுதாய அந்தஸ்து உடையவர்களாயும் அதிகார நிலைகளிலே இருந்தவர்களாகவும் இருந்தார்கள். அதிகமான ஆசாரியர்கள் அந்த நாட்களிலே சதுசேயர்களாகத்தான் இருந்தார்கள். ரோம அரசாங்கத்துடன் இணக்கமான ஒரு போக்கை கடைபிடித்து கிரேக்க கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டு காலத்திற்கேற்ற தங்களை மாற்றிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் சுகபோகத்திற்கு தங்களை அர்ப்பணித்து விட்டவர்கள். இவர்கள்தான் அந்த நாட்களிலே ஆசாரியர்களாக இருந்து நிறைய பணம் ஈற்றலை அவர்கள் தேவாலயத்தின் மூலமாக சம்பாதிக்க நினைத்தார்கள் என்பதையும் திருமறையிலே வாசிக்கிறோம். இவர்கள் காலங்களில்தான் இயேசு தேவாலயத்தை 2 முறை சுத்திகரித்ததாக நாம் வாசிக்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கையின் பரிதாபத்திற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? வேத வாக்கியங்களில் இவர்கள் கொண்டிருந்த முரண்பாடான நம்பிக்கை. என்ன முரண்பாடான நம்பிக்கை? வேத ஆய்வாளர்கள் பலரும் ஒத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இவர்கள் கடவுளால் எழுதப்பட்டு மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணம் அல்லது டோரா என்று சொல்லப்படுகிற அந்த பகுதிகளை மாத்திரமே அவர்கள் நம்பினார்கள். இன்னும் ஆதியாகமத்தில் இருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள 5 புத்தகங்களை மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு உள்ள எந்த பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களையும் அவர்கள் கடவுளுடைய வார்த்தையாக ஏற்கவில்லை. அதை மாத்திரமே அவர்கள் 5 நூல்களை மாத்திரமே வேதாகமமாக அவர்கள் அங்கீகரித்தவர்கள் என்று திருமறை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கான ஆதாரங்களையும் நீங்கள் திருமறையிலே பார்க்கலாம். மத்தேயு 22 அதிகாரம் 23 32 வசனம் வரைக்கும் உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை சாதித்த அவர்கள் இயேசுவினிடத்தில் இரண்டகமான கேள்வியை கேட்பதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 23 அதிகாரம் 8 வசனத்தில் அவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை, தேவ தூதர்கள் இல்லை, ஆவிகள் இல்லை என்றும் அவர்கள் நம்பினார்கள் என்றும் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 2 வசனத்தில் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்ததினாலே அவர்கள் சினமடைந்தார்கள் என்றும் வாசிக்கிறோம். இதுதான் இவர்களுடைய பரிதாபமான நிலை. வேத வாக்கியங்களை முழுமையாக கடவுளுடைய வார்த்தையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனதினாலே அது அவர்களுடைய விசுவாசத்திலே எவ்வளவு பெரிய தடுமாற்றத்தை ஏற்படுத்தினது என்பதை நீங்கள் கவனிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன அந்த காரியங்களை எல்லாம் வேதத்தை நம்புகிற ஒரு மனிதன் மறுத்துவிட முடியுமா? உயிர்த்தெழுதலை அவன் மறுத்துவிட முடியுமா? பரலோக வாழ்வை அவன் மறுத்துவிட முடியுமா? தேவ தூதர்களையும் ஆவிகளையும் நித்திய பலன்களையும் அவன் மறுத்துவிட முடியுமா? முடியாததல்லவா? ஆனால் யெகோவா கடவுளை நம்புகிறோம் என்று சொல்லியும் இவர்கள் இந்த பரிதாபமான நிலைக்குள்ளே வாழ்ந்ததற்கு காரணம் என்னவென்றால்,
கடவுளால் கொடுக்கப்பட்ட வார்த்தை முழுவதையும் அங்கீகரிக்கப்பட்ட தேவ வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு தேவையான பகுதியை மாத்திரம் பிடித்து கொண்டு நின்றதினுடைய பரிதாபம். நண்பர்களே, இதே பரிதாபம்தான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்திலும் நீடிக்கிறது. பல கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டின் பல பகுதிகளை அவர்கள் படிப்பதே இல்லை. இன்னும் சில பரிதாபமான கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டையே அவர்கள் ஏற்பதில்லை. அவர்களுக்கு எந்த பகுதி வேண்டுமோ அதை மாத்திரம் விரும்பி படித்துவிட்டு மீதி பகுதியை ஒதுக்கி விடுகிற கிறிஸ்தவர்களும் உண்டு. புதிய ஏற்பாட்டிலும் கூட நாம் எல்லா புத்தகங்களையும் படிப்பதில்லை, ஆராய்வதில்லை. இதுதான் நம்முடைய விசுவாச வீழ்ச்சிக்கும் தடுமாற்றத்திற்கும் தரிசனமற்ற வாழ்க்கைக்கும் அது வழிவகுக்கிறது. வேத புத்தகம் முழுவதையும் கடவுளுடைய வார்த்தையின் அதிகாரம் உள்ளதாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையின் பூரணத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். கடவுளுடைய முழுமையான ஆசீர்வாதங்களிலே நீங்கள் பங்கடைய முடியும். ஆனால் வேதத்தின் ஒரு பகுதியை நீங்கள் நிராகரித்து ஒரு பகுதியை மாத்திரம் ஏற்க முன்வருவீர்களானால் நீங்கள் பாதி கிறிஸ்தவர்களாக மட்டுமே இருப்பீர்கள். வளர்ச்சி அடையாத, முதிர்ச்சி அடையாத ஒரு கிறிஸ்தவர்களாகவே வாழ்க்கையை முடித்து விடுவீர்கள். இந்த பரிதாப நிலை நம்முடைய கிறிஸ்தவத்திலே மாற வேண்டும். வேதத்தின் 66 புத்தகங்களையும் கடவுளுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு அடிபணிந்து கீழ்ப்படிந்து வாழ்க்கையை ஒப்படைக்கிற தன்மை நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஆராய்ந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை. எந்த இடத்திலெல்லாம் இந்த அஜாக்கிரதை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது, வேதத்தின் அதிகாரம் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்து நிற்கிறது என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். உணருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் பக்கமாய் திரும்பி வாருங்கள். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, உம்முடைய வேதம் முழுவதையும் அதிகாரம் உள்ள ஒன்றாக உம்முடைய வார்த்தைகளாக ஏற்று அதனுடைய ஆளுமைக்கு எங்களை விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும். இந்த லெந்து காலங்கள் அப்படிப்பட்ட மாற்றத்தை எங்களுக்குள்ளே உருவாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.